நேத்திக்கு ஈவினிங்கே என்னோட 2 குட்டி மேடமும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் லஞ்சுக்கு எனக்கு இதுதான் வேணும், ஸ்நாக்ஸ்க்கு இதுதான் வேணும்னு ஆர்டர் போட்டாங்க. தீக்ஷு குட்டி லஞ்ச் பாக்ஸ்க்கு கர்ட் ரைஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீங்க மசாலா போட்டு செய்வீங்க இல்லாம ஒரு பொட்டேட்டோ அதுவும் தான் வேணும்னு கேட்டிருந்தா. அவ கேட்ட மாதிரியே கர்ட் ரைஸும் பொட்டேட்டோவும் அவளுக்கு ரெடி பண்ணியாச்சு. சனா குட்டியோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. என் கூட ஒரு 1/2 an hourக்கு மேல சண்டை போட்டுட்டே இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸு கேக்கு கொண்டு வராங்க, கப் கேக் கொண்டு வராங்க, சிப்ஸ் கொண்டு வராங்க. ஆனா நீங்க மட்டும்தான் எனக்கு வந்து சுண்டல் அந்த மாதிரியே கொடுக்குறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு கப் கேக் தான் வேணும்னு ஒரே ஆர்டர் போட்டாச்சு மேடம். என்னதான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சி 4 நாள் ஹெல்த்தியாக கொடுத்தாலும் அந்த 5வது நாள் வந்து ஹெல்த்தியாக கொடுக்க முடியல. குழந்தைங்க யாராவது கொண்டு வரதை பார்த்துட்டு அந்த மாதிரி சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிடணும்னு கேட்குறாங்க. நம்ம வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த 4 நாள் சாப்பிட்ற ஹெல்தி ஃபுட்டும் சாப்பிடாம போயிடுவாங்க. அதனாலே ஓகேடா வாடா செய்யலான்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ தான் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். வெனிலா கப் கேக் தான் கேட்டிருந்தா. பேட்டர் ரெடி பண்ணி மஃபின் ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணியும் எடுத்தாச்சு. சூப்பர் சாஃப்டாக வந்திருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. செஞ்சு முடிச்சதுமே சூடாகவே 2 பேருமே ஒரு கப் கேக் சாப்பிட்டாங்க. மற்றது எல்லாமே நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதுக்குள்ளே மேங்கோ ஃப்ளேவரில் க்ரஷ் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த கப் கேக்லேயே சின்னதாக ஒரு ஹோல்ஸை போட்டு அதுக்குள்ளே இந்த மேங்கோ ஃப்ளேவர் க்ரஷை ஃபில் பண்ணி 2 பேருக்கும் ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.